welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா now and then இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க now and then அப்படினா இப்ப நம்ம சொல்றோம்ல அப்பப்ப நாங்க சந்திப்போம், அப்பப்ப நாங்க வெளிய போவோம், அப்பப்ப நான் ஜிம்முக்கு போவேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதான் அப்பப்ப இல்ல அவ்வப்போது. ஓகே, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அவ்வப்போது இல்ல அப்பப்ப நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, அப்போ அப்பப்ப நடக்கக்கூடியத நம்ம வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கு இல்ல ரெகுலராவே நடக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி, இல்ல ஹேபிட்டா இருக்கும், இல்ல பொதுவா அது நடக்கும் அப்படி எல்லாம் சொல்றது அப்பப்ப நடக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ நாங்க அப்பப்ப சந்திப்போம் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி அப்பப்ப நடக்கக்கூடிய விஷயத்த சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி சொல்லுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்பப்ப அது வந்து now and then அது லாஸ்ட் போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி எப்படி பேசணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நாங்கன்னா பி, நாங்கன்னா சப்ஜெக்ட் பி, தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களை சேர்த்து பேசும்போது. ஓகே, பி. அடுத்து நாங்க சந்திப்போம், வெர்ப் வரும். இல்ல வெர்ப் எது? சந்திக்கக்கூடிய செயல். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? மீட். சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ் சேர்ப்போம். ஆனா இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? பி வந்திருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இங்க சப்ஜெக்ட் கூட எதுவுமே சேர்க்க கூடாது. அந்த மீட் அப்படியே வெர்பை எழுதிடலாம். ஓகே, வி மீட் அப்படின்னா நாங்க சந்திப்போம். ஓகே, எப்போ? அப்பப்ப அப்படின்னா now and then. ஓகே, நாங்க அப்பப்ப சந்திப்போம் அப்படின்னா we meet now and then. அடுத்து பாருங்க, நான் வந்து அப்பப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அப்பப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவேன். ஆனா என்ன டெய்லி போக மாட்டேன், அப்பப்பதான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ பாருங்க, அப்பப்ப நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம என்ன சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம பேசுவோம். அந்த போவே ஃபியூச்சரை மீன் பண்ணாலும் அப்பப்ப நடக்கக்கூடியது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி. அப்போ நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும். இங்க போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ அப்படியே எழுதணும். சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி சப்ஜெக்ட பொறுத்து வெர்ப் கூட நம்ம எஸ்ஓ இஎஸ் சேர்ப்போம். இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, அதனால வெர்ப் கூட எதுவுமே சேர்க்க கூடாது. ஓகே, அப்போ நான் போவேன் அப்படின்னா ஐ கோ. அடுத்து எங்க போவேன்? வெளியினா அவுட். அடுத்து யார் கூட? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் ஃப்ரெண்ட்ஸுடன். அந்த கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட, உடன் அப்படின்னா அந்த உடன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ? அப்பப்ப. இப்போ now and then. ஓகே, நான் வந்து அப்பப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவேன் அப்படின்னா I go out with my friends now and then. ஓகே, I go out with my friends now and then. இது அவ வந்து அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவான் அப்படின்னு சொல்லும்போது அவ அப்படின்னா இங்க என்ன வரணும்? சப்ஜெக்ட் he வரும். அவனை தானே மென்ஷன் பண்றோம். அப்ப அவன் அப்படின்னா he. அடுத்து இங்க என்ன வரணும்? goes வரும். ஓகே, goes. இங்க வந்து he வந்தாச்சுன்னா, சப்ஜெக்ட் he வந்துச்சுன்னா, சிங்குலர் நவுன் சொன்னா அடுத்து வர வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ் சேர்ப்போம். ஆனா லாஸ்ட் பாருங்க ஓயில முடிஞ்சிருக்கு. ஓயில முடிஞ்சிருக்கிறதுனால இஎஸ் சேர்க்கணும். ஓகே, he goes out. அடுத்து வித், இங்க வந்து என்ன இருக்கு? மை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன வரணும்? அவனுடைய. அவன் வந்து அப்பப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவனுடையனா தன்னுடைய, அவனுக்கு கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ his friends now and then. ஓகே, இப்படி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் அப்பப்ப மறந்துடுவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து அப்பப்ப மறந்துடுவேன் அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்றது? அப்பப்ப நடக்கக்கூடிய செயல். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன? மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget.
now and then. Now and then. Okay. நான் அப்பப்ப மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு I forget now and then. I forget now and then. Okay. அடுத்து next பாருங்க. என் தாத்தா அப்பப்ப என்ன பார்க்க வருவார். நம்ம சொல்லல என் தாத்தா வந்து அப்பப்ப அவ்வப்போது என்ன பார்க்க வருவாரு. அப்ப அப்பப்ப நடக்கக்கூடியதை நம்ம வந்து வருவார் ஃபியூச்சர் மெயின் பண்ணி பேசினாலும் அப்பப்ப நடக்கு அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே. அப்ப பாருங்க என் தாத்தா அப்போ மை grandpa. ஓகே மை grandpa. அடுத்து என்ன வரணும் சப்ஜெக்ட் எழுதியாச்சு verb வரணும். அப்பப்ப என்னை பார்க்க வருவார். பார்க்கிறது ஒரு verb வருவார்ங்கிறது ஒரு verb. அப்ப லாஸ்ட் வருவார் அதுதான் மெயின் வெர்பா எழுதணும். அப்போ வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது கம். இன்னொன்னு என்ன இந்த சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். இதுல வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கு. தாத்தா ஒரே ஒரு தாத்தாவை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ கம் கூட எஸ் சேர்க்கணும். லாஸ்ட் ஈல முடியுது. சோ எஸ் சேர்த்தா போதும். ஓகே மை கிராண்ட்பா கம்ஸ். அடுத்து என்ன வரணும் பார்க்க அடுத்த வெர்பு. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு வெர்பு இருந்துச்சுன்னா இன்னொரு வெர்ப வந்து இன்ஃபினிட்டிவ்ல நம்ம எழுதலாம். அப்ப பார்க்க இன்ஃபினிட்டிவ் எழுதும்போது டு போட்டு அடுத்து பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சி. இது வந்து வெர்பு V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். கூட டூவை போட்டா போதும். டு சி அப்படின்னா பார்க்க. ஓகே யார பார்க்க என்னை. என்னைனா நீ. ஓகே எப்போ அப்பப்ப. அப்போ now and then. now and then. ஓகே அப்போ என் தாத்தா அப்பப்ப என்ன பார்க்க வருவார் அப்படின்னு சொல்றதுக்கு my grandpa comes to see me now and then. Okay my grandpa comes to see me now and then. Okay next அவன் அப்பப்ப கோவப்படுவான். நம்ம சொல்லல அவன் வந்து அப்பப்ப கோவப்படுவான். அவன் இப்படிதான் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லுமா. அப்ப அவன் அப்பப்ப கோவப்படுவான்னு சொல்றதுக்கு எப்படி இது வந்து கோவப்படுவான் அவனோட நிலையை சொல்றது. அவன் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிறது. அப்ப இங்க வந்து டி வெர்ப் தான் நம்ம மெயின் வெர்பா எடுத்துப்போம். அப்ப பாருங்க சப்ஜெக்ட் அவன் ஹி வந்திருக்கு. அப்ப அப்பப்ப கோவப்படுவான். இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி தான் சொல்லுவோம். அப்ப பிரசன்ட்க்கு டி வெர்ப் am is are இந்த மூணுல ஒண்ணு. சப்ஜெக்ட் he வந்திருக்கு. சோ இங்க is சேர்க்கணும். he is கோவப்படுறதுக்கு angry. அடுத்து எப்ப கோவப்படும் அப்பப்ப. அப்போ now and then. அப்போ அவன் அப்பப்ப கோவப்படுவான் அப்படின்னா he is angry now and then. he is angry now and then. ஓகே நெக்ஸ்ட் நான் அப்பப்ப உன்னை மிஸ் பண்ணுவேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அப்பப்ப உன்னை மிஸ் பண்றது போல இருக்கு மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அப்போ பாருங்க நான் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து அப்பப்ப உன்னை மிஸ் பண்ணுவேன். ஓகே இது வந்து ஒரு வெர்ப் தான். ஓ மிஸ் ஐ மிஸ் நான் மிஸ் பண்ணுவேன். யார உன்னை யூ. ஓகே அடுத்து அப்பப்ப now and then. அப்போ நான் அப்பப்ப உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஐ மிஸ் யூ நவ் அண்ட் தென். அடுத்து அவன் அப்பப்ப உன்னை பத்தி கேட்பான். நம்ம சொல்லுவோம்ல அவன் வந்து அப்பப்ப உன்னை பத்தி கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவோமா அதுதான். அப்ப பாருங்க அவன் சப்ஜெக்ட் ஹி. அடுத்து அப்பப்ப உன்னை பத்தி கேட்பான். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ் ஐஎஸ் சேர்க்கணும். இங்க வந்து கேல முடிஞ்சிருக்கு. சோ எஸ். ஓகே he asks அவன் கேட்பான். யார பத்தி உன்னை பற்றி. அந்த பற்றி அதுக்கு about. உன்னைனா you. அப்ப about you னா உன்னை பற்றி. அடுத்து அப்பப்ப now and then. அப்போ அவன் அப்பப்ப உன்னை பத்தி கேட்பான் அப்படின்னா he asks about you now and then. Okay he asks about you now and then. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நான் அப்பப்ப ஸ்மோக் பண்ணுவேன். நம்ம சொல்லுவோம்ல நான் எப்பவும் இல்ல அப்பப்ப ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோமா அது எப்படி சொல்றது பாருங்க நான் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து அப்பப்ப ஸ்மோக் பண்றது. ஸ்மோக் பண்றதும் வெர்ப் தான். அப்போ ஸ்மோக். ஓகே அடுத்து அப்பப்ப now and then.
அப்போ நான் அப்பப்ப ஸ்மோக் பண்ணுவேன்னா ஐ ஸ்மோக் நவ் அண்ட் தென். ஐ ஸ்மோக் நவ் அண்ட் தென். நெக்ஸ்ட் அது அப்பப்ப நடக்கும். நம்ம சொல்லுவோம்ல அது அப்பப்ப நடக்கும் இப்படிதான் கண்டுக்காது அப்படின்னு சொன்னா அப்ப அது அப்பப்ப நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது பாருங்க. அது சப்ஜெக்ட் இட் அண்ட் அப்பப்ப நடக்கும். நடக்கிறதுக்கு happens. happen கூட என்ன சேர்க்கணும் எஸ் சேர்க்கணும். ஏன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட எஸ் இஎஸ் ஐஎஸ் சேர்க்கும். லாஸ்ட் என்ல முடியுது சோ எஸ். ஓகே மேக்ஸிமம் நம்ம வந்து எஸ் தான் சேர்ப்போம். ஓகே அடுத்து இட் சப்ஜெக்ட் இட்னாலே சிங்குலர் ஒன்னே ஒன்னா நம்ம மென்ஷன் பண்றது. அப்ப இட் ஹேப்பன்ஸ் அது நடக்கும். அப்பப்ப now and then. அடுத்து நான் அப்பப்ப கார் ஓட்டுவேன். நான் டெய்லி கிடையாது ஆனா அப்பப்ப கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னோமா அப்போ நான் சப்ஜெக்ட் ஆகி அப்பப்ப கார் ஓட்டுவேன். அந்த ஓட்டுறது இங்கிலீஷ்ல டிரைவ். இதுதான் verb. ஓகே டிரைவ் பண்றது. இது கார் a car. ஓகே அப்பப்ப now and then. நான் கார் ஓட்டுவேன் அப்படின்னா I drive a car now and then. I drive a car now and then. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நான் அப்பப்ப ஜிம்முக்கு போவேன். நான் டெய்லி கிடையாது அப்பப்ப ஜிம்முக்கு போவேன். இது எப்படி சொல்றது இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க குழந்தை வந்து அப்பப்ப நைட் ஆளும். எல்லா குழந்தைங்களும் மேக்சிமம் ஆளும் தானே. அப்போ அந்த குழந்தை வந்து நைட்டு அப்பப்ப ஆளும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.